சுவாமி சரணம். நான் லாஸ்ட் வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன், இந்தமாரி ஆரிய கேரளவர்மன் பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்ப்போன்னு. இப்போ நம்ம ஆரிய கேரளவர்மன் பற்றி பார்ப்போம். நம்ம பார்த்த மாரி 10th செஞ்சுரியில் தான் பந்தளம்ன்ற டைனஸ்டே உருவானதாகவும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது எத்தனையோ லட்ச காலமாகவே சபரிமலையில் சாஸ்தாவுக்காக கோவில் இருந்ததாகவும் 10th செஞ்சுரியில் தான் பந்தளம்ன்ற ஒரு டைனஸ்டி உருவானதாகவுமே நம்ம பார்த்துருந்தோம். அதே 10ஆம் நூற்றாண்டில் உதயணன்ற ஒரு கொள்ளைக்காரன் சபரிமலை இருந்த பக்கத்தெல்லாம் ஆக்கிரமித்து தன் கைவசப்படுத்தினான். அந்த டைமில் சபரிமலையில் சாஸ்தாவுடைய கோவிலையும் அவன் பார்த்து கோவிலே தீக்கரையாக்கிட்டானான், கோவிலை கொளுத்திட்டான். அப்படி கொளுத்தும் போது சபரிமலை கோவிலும் சுவாமியோட விக்கிரகங்களும் இன்றைக்கி தூள் தூளாக ஆக்கிடுச்சான், எரிஞ்சு ரொம்ப ஒரு நாசமாகிடுச்சான். அதை பார்த்து அந்த கோவில் பூசாரி ரொம்ப மனம் வருந்தி சுவாமிகிட்ட வேணாராம், ஐயனே இந்த மாதிரி உனக்கு பூஜை பண்ண முடியாது, கோவில் இப்படி தரமட்டமாக ஆகிடுச்சு, இனிமேல் நான் உனக்கு எப்படி பூஜை பண்ணுவேன், எப்படி மகர விளக்கு உற்சவம்லாம் எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். அன்றைக்கி ராத்திரியே அவருடைய கனவில் ஒரு குரல் கேட்டதான், இந்த மாதிரி நீ கவலைப்படாத, கூடிய விரைவில் உன்னுடைய ஆசை நிறைவேறும், என்னுடைய அம்சத்தில் உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கி மீண்டும் சபரிமலையில் எனக்கு கோவில் எழுப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தா. நெக்ஸ்ட் பார்ட் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ. சுவாமி சரணம்.